We welcome you for the program Revival God's Way. தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் என்னும் இந்த பிரத்யேக சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to begin with reading God's words. இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருடைய வார்த்தையை படித்து ஆரம்பிப்போம். Please turn with me book of Revelation first chapter, see the verses from 9 to 20. தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 9 முதல் 20 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். I, John, both your brother and companion in the tribulation and kingdom and patience of Jesus Christ, was on the island that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். I was in the spirit on the last day, and I heard behind me a loud voice as of a trumpet, saying, I am the Alpha and the Omega, the first and the last, and what you see, write in a book and send it to the 7 churches which are in Asia, to Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia, and to Laodicea. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. Then I turned to see the voice that spoke with me, and having turned, I saw 7 golden lampstands, and in the midst of the 7 lampstands, one like the Son of Man, clothed with a garment down to the feet, and girded about the chest with a golden band. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். His head and hair were white like wool, as white as snow, and his eyes like a flame of fire. His feet were like a fine brass, as if refined in the furnace, and his voice as the sound of many waters. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. He had in his right hand 7 stars. Out of his mouth went a sharp two-edged sword, and his countenance was like the sun shining in his strength. And when I saw him, I fell at his feet as dead. But he laid his right hand on me, saying to me, Do not be afraid. I am the first and the last. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். I am he who lives and was dead, and behold, I am alive for evermore. Amen. And I have the keys of Hades and of death. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன்.
Write the things which ye have seen, and the things which are, and the things which will take place after these, the mystery of the 7 stars which ye saw in my right hand, and the 7 golden lampstands. The 7 stars are the angels of 7 churches, and 7 lampstands which ye saw are the 7 churches. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். These are the words of the Lord. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாய் இருக்கின்றன. Beloved, we are in the last days. பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். We are eagerly waiting for our Lord's coming. நம் ஆண்டவர் வருகையை மிகவும் ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ will come to this earth as a King of Kings and Lord of Lords, and He will establish His kingdom in this present earth. ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு திரும்பி வந்து தம்முடைய 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில் ஸ்தாபிப்பார். Before our Lord's coming, Antichrist and false prophet will rule in this earth for 3.5 years as cruel dictators. நம் கர்த்தராகிய இயேசுவானவருடைய வருகைக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் கொடூரமான அரக்கத்தனமான கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இந்த பூமியை 3.5 வருஷம் ஆட்சி செய்வார்கள். These 3.5 years will be a trialsome period for God's children. இந்த 3.5 வருஷ காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் சோதிக்கப்படுகிற சோதனை காலமாக இருக்கும். It will be days of narrow gate. அது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கும் நாட்களாக இருக்கும். We have to successfully pass through the 3.5 years rule of Antichrist and false prophet, bearing good witness to our King Jesus Christ. நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நல்ல சாட்சியை அறிக்கை பண்ணுகிறவர்களாக அந்தி கிறிஸ்துவின் கள்ள தீர்க்கதரிசியின் இந்த 3.5 வருஷ கொடூரமான ஆட்சி காலத்தை நாம் கடந்து போக வேண்டும். To empower us in this 3.5 years rule of Antichrist and false prophet, our God Almighty has already promised that He would pour out His Holy Spirit upon all flesh. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ கொடூரமான ஆட்சி காலத்தில் தாக்கு பிடிப்பதற்கு ஏதுவாக நம்மை வல்லமையாக பலப்படுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். In these last days, God is going to anoint us mightily by the Holy Spirit. இந்த கடைசி நாட்களில் வல்லமையாக பரிசுத்த ஆவியானவரால் தேவன் நம்மை மிகவும் அதிகமாக அபிஷேகிக்க போகிறார். Please turn with me Acts 2nd chapter, see the verses 17 and 18. தயவு செய்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி 17-18 வசனங்களை என்னோடு பாருங்கள். And it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy, your young men shall see visions, your old men shall dream dreams. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். And on my men servants and on my maid servants I will pour out my spirit in those days, and they shall prophesy. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். The last days outpouring of the Holy Spirit will empower us with the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. கடைசி நாட்களின் வல்லமையான பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரியின் அபிஷேகம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் நம்மை பலப்படுத்திவிடும். The prophesying, seeing visions and dreaming dreams are the 3 ways in which God directly talked to His children. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை அடைகிற இந்த 3 விதங்கள் தான் நேரடியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற வழிமுறைகளாய் இருக்கின்றன. When we are empowered with the gift of prophesying, each and every word which coming out of our mouth will be very, very powerful. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வல்லமையான வரத்தால் நாம் வல்லமைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் வீரம் நிறைந்த வல்லமை நிறைந்ததாக இருக்கும். Please turn with me 1 Kings 17th chapter, see the first verse.
தயவு செய்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பி முதல் வசனத்தை பாருங்கள். And Elijah the Tishbite of the inhabitants of Gilead said to Ahab, as the Lord God of Israel lives, before whom I stand, there shall not be dew nor rain these years except at my word. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். When Prophet Elijah saw King Ahab, he prophesied about the drought in Israel. எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை கண்டவுடனே இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வரப்போகிற பஞ்சத்தின் வறட்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். He prophesied that there would be no rain or dew would come on Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மேல் மழையோ பனியோ பெய்யாதிருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்தார். His prophecy came true. அவருடைய தீர்க்க தரிசனம் மெய்யாகவே நிறைவேறிற்று. Please see 1 King 18 chapter 2nd verse. தயவு செய்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பாருங்கள். So Elijah went to present himself to Ahab, and there was a severe famine in Samaria. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. Prophet Elijah prophesied about the drought. It came to pass without failure. கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாட போகிறது என்பதை எலியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அது பொய்த்து போகாமல் அப்படியே நிறைவேறிற்று. There was a severe famine on Israel. இஸ்ரவேல் தேசத்திலே மகா கொடிய பஞ்சம் தாண்டவமாடியது. All the cattle were destroyed. மிருக ஜீவன்கள் அனைத்தும் அழிந்து மாண்டு போய்விட்டன. Cultivation was failure. விவசாயம் முழுவதுமாய் பொய்த்து போய்விட்டது. People were tormented with the drought. மக்கள் அந்த பஞ்சத்தின் வறட்சியினால் வாதிக்கப்பட்டார்கள். In these last days, God is going to put His words or voice in our mouth to speak out prophecies. இந்த கடைசி நாட்களில் நாம் தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய சத்தத்தை அல்லது தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாய்க்குள் வைப்பார். Please turn with me, Book of Acts, 3rd chapter, see the first verse. தயவு செய்து என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி முதல் வசனத்தை பாருங்கள். Now Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். Here we see Saint Peter and Saint John, they were going to temple to pray. இங்கே பரிசுத்த பேதுருவும் பரிசுத்த யோவானும் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போகிற காட்சியை பார்க்கிறோம். On their way to temple, a crippled man begged them. தேவாலயத்துக்கு போகும் வழியில் ஒரு சப்பானியா இருந்த மனிதன் அவர்களிடத்தில் பிச்சை கேட்கிறான். Please see the 6th and 7th verses. தயவு செய்து 6ம் 7மான வசனங்களை பாருங்கள். Then Peter said, silver and gold I do not have, but what I do have I give you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, and he took him by the right hand and he lifted him up, and immediately his feet and ankle bones received strength. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. So he leaping up stood and walked and entered the temple with them, walking, leaping and praising God. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். Here we see Saint Peter simply told the layman to get up and walk. பேதுருவானவர் சப்பானியால் முடங்கி கிடந்த அந்த மனிதனை பார்த்து சாதாரணமாக எழுந்து நட என்று சொன்னதைதான் இங்கே பார்க்கிறோம். Peter did not put his hand on him and prayed for his deliverance. பேதுருவானவர் அந்த சப்பானியின் மேல் தன் கைகளை வைத்து அவன் குணமாகி விடுதலையாகும்படி ஜெபிக்கவே இல்லை.
He did not ask him to pray to God for his deliverance. விடுதலைக்காக தேவனை நோக்கி என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணு என்றும் பேதரிடத்தில் கேட்கவில்லை. He simply spoke to him to get up and walk. மிகவும் சாதாரணமாக எழுந்து நட என்றுதான் அவரோடு பேசினார். He lifted him up with his right hand. பேதுரு தன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார், அவ்வளவுதான். He was totally healed. உடனே அந்த சப்பானி பூரண சுகமடைந்து விட்டார். This is the power of prophecy. தீர்க்க தரிசனத்தின் வல்லமை இதுதான். Peter's words healed that fellow. பேதுருவின் வார்த்தைகள் அந்த சப்பானியை குணமாக்கி விட்டது. The prophetical words from St. Peter brought a great blessing to that crippled man. பரிசுத்த பேதுருவின் வாயிலிருந்து புறப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை அந்த சப்பானியுடைய வாழ்க்கையில் பேராசீர்வாத பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தது. The prophetical words bring blessings to the God children. தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்க்கிறது. The prophetical verses bring destruction to the enemies too. அதே நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வல்லமையோடு வரும் பொழுது சத்துருக்களை அழித்தும் போடுகிறது. Please turn with me Acts 13 chapter, see the verses 6 to 11. தயவு செய்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி 6 முதல் 11ஆம் வசனம் வரை பாருங்கள். Now when they had gone through the island of Paphos, they found a certain sorcerer, a false prophet, a Jew whose name was Bar Jesus. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். Who was with the proconsul Sergius Paulus, an intelligent man. This man called for Barnabas and Saul and sought to hear the word of God. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். But Elymas the sorcerer, for so his name is translated, withstood them, seeking to turn the proconsul away from the faith. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். Then Saul, who also is called Paul, filled with the Holy Spirit, looked intently at him and said, O full of all deceit and all fraud, you son of the devil, you enemy of all righteousness, will you not cease perverting the straight ways of the Lord? அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? And now indeed the hand of the Lord is upon you, and you shall be blind, not seeing the sun for a time. And immediately a dark mist fell on him, and he went around seeking someone to lead him by the hand. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். Here we see St. Paul's prophetical words were very, very powerful. இங்கே பரிசுத்த பவுலடியாரின் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மிகவும் வல்லமையோடு கூட ஆரோகணிக்கிறதை பார்க்கிறோம். The sorcerer Elymas turned into blind. மாயவித்தைக்காரனாய் காணப்பட்ட எலிமாஸ் இங்கே குருடனாக்கப்படுகிறான். Here we see the prophetical words punishes the enemies. தீர்க்க தரிசன வார்த்தைகள் சத்துருவை தண்டிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். The prophetical words bring destruction to the enemy's camp. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சத்துருவின் பாளையத்துக்குள்ளே பலத்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன. Please turn with me Mark 11 chapter 23rd verse. தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Here our Lord Jesus Christ says about our ministry of prophecy. நம்முடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திருவாய் மலர்கிறார். Here our Lord Jesus Christ says the power and authority of our prophecies in these last days. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை
எத்தகைய வல்லமையும் அதிகாரமும் உடையதா இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். In these last days, our Lord Jesus Christ is going to anoint us mightily with the Holy Spirit. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை மிகவும் வல்லமையாக அபிஷேகிக்க போகிறார். We have to receive the gift of prophesying. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். For this we should fast and pray and receive this gift. இதற்காக நாம் உபவாசித்து ஜெபித்து இந்த வல்லமையுள்ள வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். The last days outpouring will empower us with the gift of prophesying, seeing visions and dreaming dreams. கடைசி நாட்களின் வல்லமையான அபிஷேக அருள்மாறி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, சொப்பனங்களை காண்கிற, தரிசனங்களை அடைகிற வல்லமையான வரங்களால் நம்மை அதிகாரப்படுத்திவிடும். Seeing vision is also a powerful gift. தரிசனங்களை காண்பதும் கூட ஒரு வல்லமையான வரமே ஆகும். We will be empowered with the gift of seeing visions. தரிசனங்களை பார்க்கிற வரத்தினால் நாம் வல்லமையாக அதிகாரப்படுத்தப்படுவோம். What is visions? தரிசனங்கள் என்றால் என்ன? What is seeing visions? தரிசனங்களை காண்கிறது என்றால் என்ன? We see what God shows to us. தேவன் நமக்கு எதை காண்பிக்கிறாரோ அதை நாம் பார்ப்போம். Please turn with me book of Revelation, first chapter. See the verses 9 to 11. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 9 முதல் 11 வசனம் வரை பாருங்கள். I, John, both your brother and companion in the tribulation and kingdom and patience of Jesus Christ, was on the island that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். I was in the spirit on the last day, and I heard behind me a loud voice as of a trumpet. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். Saying, I am the Alpha and the Omega, the first and the last. And what you see, write in a book and send it to 7 churches which are in Asia, to Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia, and to Laodicea. அது நான் அல்பாவும் ஓமெகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. Here we see St. John was imprisoned in the island Patmos. பரிசுத்த யோவான் பத்ம என்னும் தீவில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற காட்சியை தான் இங்கே நாம் படிக்கிறோம். He heard a loud voice in a Lord's day. கர்த்தருடைய நாளின் போது அவர் பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டார். Here the Lord's day is not a Sunday. இங்கே கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அல்ல. Here the Lord's day is the Caesar's day. இங்கே கர்த்தருடைய நாள் என்று வரும்போது அது ராயனுடைய நாளை குறிக்கும். In those days, a particular day called Caesar's day, the time all the citizens of Rome should go and stand before the portrait or idol or picture of Caesar, and they should take a pinch of incense and put in the fire, and they should say, the Caesar is God. ரோம சாம்ராஜ்யம் உலகை ஆண்ட அந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாளை ராயனுடைய நாளாக அவர்கள் அறிவித்து, அந்த நாளின் பொழுது எல்லா ஜனங்களும் ராயனுடைய படத்துக்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாகவோ உருவத்துக்கு முன்பாகவோ போய் நின்று ஒரு இணுக்கு தூபவர்க்கத்தை எடுத்து அக்கினியிலே புகை போட்டு ராயன்தான் கடவுள் என்று
அவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று ஒரு கட்டளை அமலில் இருந்தது. If someone refuses to say Caesar is God, imagine yourself what would have happened in those days. அந்த நாட்களிலே நீங்களே அங்கு இருக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள், ராயன்தான் கடவுள் என்று சொல்ல நீங்கள் மறுப்பு தெரிவித்தால் என்ன ஆகும் என்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். In those days, God's children were beheaded. அந்த காலத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்கள் மறுப்பு தெரிவித்தபடியினால் அவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள். Christians were burnt alive. இது நிமித்தம் கிறிஸ்தவர்களை உயிரோடு கொளுத்தி விட்டார்கள். Christians were thrown into the lion's den. ராயனை வணங்கி வழிபட மறுத்த கிறிஸ்தவர்கள் சிங்ககவிக்குள் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். Refusing to say Caesar was God, God's saints were martyred. ரோம சக்கரவர்த்தி ஆகிய ராயன் கடவுள் என்று சொல்ல மறுத்த தேவ ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். In those days, the Lord's Day was a terrible day for Christians. அந்த காலத்தில் கர்த்தருடைய நாள் என்ற ராயனினால் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர கொடிய நாட்களாயிருந்தன. St. John was panicking, thinking about the last day in this island Patmos. பத்மோ தீவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் அந்த கர்த்தருடைய ராயனின் நாளை நினைத்து அவர் பீதி அடைந்திருக்கிறார். He was very much troubled, thinking what had happened to the church in those days. ஆதி திருச்சபைக்கு அந்த ராயனுடைய கர்த்தனுடைய நாளில் என்ன அநியாய அக்கிரமமெல்லாம் அகோரமாய் நடப்பிக்கப்பட்டது என்பதை நினைத்து பரிசுத்த யோவான் உள்ளத்துக்குள் கலங்கி கொண்டிருக்கிறார். At that time he heard a loud voice. அந்த நேரத்தில் அவர் ஒரு பெரிய சத்தத்தை கேட்கிறார். It was like a blowing of a trumpet. எக்கால சத்தம் போல ஒரு பெரிதான சத்தமாய் அந்த சத்தத்தை கேட்கிறார். Hearing the sound of a trumpet, he turned back to see. எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டதினால் அவர் பார்க்கும்படி திரும்பினார். When he turned back, he saw our Lord Jesus Christ in his full glory. அவர் திரும்பின போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவருடைய சர்வ மகிமையின் முழு நிறைவில் பார்க்கிறார். He saw our Lord Jesus Christ and fell down at his feet. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்தபோது அவருடைய திருப்பாதத்தில் விழுந்தார். He fell down as a dead. செத்தவரை போல் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். Please see book of Revelation, first chapter, 17th verse. தயவு செய்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பாருங்கள். And when I saw him, I fell at his feet as dead, but he laid his right hand on me, saying to me, do not be afraid, I am the first and the last. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். Here seeing our Lord Jesus Christ with his own eyes, St. John fell at our Lord's feet as dead. இயேசு கிறிஸ்துவானவரை தன் சொந்த மாம்ச கண்களால் பார்த்த உடனேயே பரிசுத்த யோவான் செத்தவரை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார். Our Lord Jesus Christ stretched out his hand and put on his head and told him, don't be afraid. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வலது கரத்தை அவர் மேல் வைத்து நீ பயப்படாதே என்றார். This is seeing visions. இதுவே தரிசனங்களை பார்ப்பதாகும். We see what God shows to us. தேவன் நமக்கு காண்பிக்கிறது எதுவோ அதை நாம் பார்க்கிறோம். Please turn with me book of Jeremiah, first chapter. தயவு செய்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1 அதிகாரத்திற்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். See the 11th verse. 11ஆம் வசனத்தை பாருங்கள். Moreover, the word of the Lord came to me, saying, Jeremiah, what do you see? And I said, I see a branch of an almond tree. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார்.
வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். Then the Lord said to me, "You have seen well, for I am ready to perform my word." அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Here our Lord Jesus Christ showed Jeremiah an almond tree. இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு வாதுமை மரத்தின் கிளையை காண்பிக்கிறார். And asked him what he was saying. எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். Jeremiah saw the branch of an almond tree and reported to the Lord. எரேமியா, கர்த்தாவே, ஒரு வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். See the verses 13 and 14. 13 14 வசனங்களை பாருங்கள். And the word of the Lord came to me the second time, saying, "What do you see?" And I said, "I see a boiling pot, and it is facing away from the north." கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். Then the Lord said to me, "Out of the north calamity shall break forth on all the inhabitants of the land." அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். Second time God showed him a boiling pot which was tilting towards north. இரண்டாவது முறையாக சர்வ வல்லமையுள்ள தேவன் வடக்கே இருந்து நோக்கி கொண்டிருக்கிற பொங்குகிற ஒரு பானையை அவருக்கு காண்பிக்கிறார். And asked him what was Jeremiah seeing. எரேமியாவே, நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். Jeremiah saw the boiling pot which was tilting towards north. வடக்கே இருந்து நோக்கி கொண்டிருக்கிற பொங்குகிற பானையை எரேமியா காண்கிறேன் என்றார். God told him the calamity will break forth from north. வடக்கிலிருந்து பெரும் தீங்கு வரும் என்று கர்த்தர் அவருக்கு அறிவித்தார். Here Jeremiah saw the future calamities over Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இனி வரும் நாட்களில் வரப்போகிற தீங்கை இங்கே எரேமியா பார்க்கிறார். By visions we can see what is going on in heaven and the earth. தரிசனங்களை பார்க்கிறதன் மூலமாக இந்த பூமியிலும் பரலோகத்திலும் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்க முடியும். By visions we can see what is going on far and near. தரிசனங்களின் மூலமாக சமீபத்திலும் தூரத்திலும் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலவரத்தை நம்மால் பார்க்க முடியும். By visions we can see what is going on in the enemy's camp. தரிசனங்களின் மூலமாக சத்துருக்களின் முகாம்களுக்குள் பாளையங்களுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். By visions we can see the future and the past. தரிசனங்களின் மூலமாக எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நம்மால் பார்க்க முடியும். In these last days God is going to empower us with the gift of seeing visions. இந்த கடைசி நாட்களில் தரிசனங்களை பார்க்கிற வல்லமையான வரங்களால் தேவன் நம்மை அதிகாரப்படுத்த போகிறார். Please turn with me book of Ezekiel 8th chapter, see the first 4 verses. தயவு செய்து என்னோடு கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி முதல் 4 வசனங்களை பாருங்கள். And it came to pass in the 6th year, in the 6th month, on the 5th day of the month, as I sat on my house with the elders of Judah sitting before me, that the hand of the Lord God fell upon me there. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. Then I looked, and there was likeness like the appearance of fire, from the appearance of his waist and downward fire, and from his waist and upward like the appearance of brightness, like the color of amber. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. He stretched out the form of a hand and took me by a lock of my hair, and the Spirit lifted me up between earth and heaven, and brought me in vision of God to Jerusalem, to the door of the north gate of the inner court, where the seat of the image of jealousy was, which provokes to jealousy. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே
என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. And behold, the glory of the God of Israel was there, like the vision that I saw in the plain. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. Here we see the elders of Judah came to Ezekiel's house to meet him. யூதாவின் மூப்பர்கள் எசேக்கியாவை சந்திக்கும்படி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். The time Ezekiel was living in the country of Babylon. அந்த நாட்களிலே எசேக்கியா பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He was captivated to Babylon in those days. அந்த காலத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனவராக இருந்தார். King Nebuchadnezzar besieged Jerusalem 3 times. நேபுகாத்நேச்சார் என்னும் பேரரசன் 3 முறை எருசலேமை முற்றுகை போட்டான். In the year BC 606, Nebuchadnezzar besieged Jerusalem and carried away the royal family members to Babylon. கிமு 606 ஆண்டில் நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனிய பேரரசன் எருசலேமை முற்றுகை போட்டு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்படுத்தி கொண்டு போனான். In the first deportation, Daniel and other royal family members were carried away to Babylon as captives. நேபுகாத்நேச்சார் முதல் முறை எருசலேமை முற்றுகை போட்ட பொழுது தானியேலும் அரச குடும்பத்தை சார்ந்த மற்றவர்களும் நாடு கடத்தப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். Again, in the BC 596, Nebuchadnezzar carried away more than 10,000 people as captives to Babylon. இரண்டாம் முறையாக கிமு 596 ஆண்டில் எருசலேமை முற்றுகை போட்ட நேபுகாத்நேச்சார் 10,000 யூதா ஜனங்களை பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தி கொண்டு போய் சிறைப்படுத்தினான். That time he besieged Jerusalem and destroyed the Jerusalem city and the temple in the year 586 BC. மூன்றாவது முறையாக கிமு 586 ஆண்டில் எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து அவை முற்றுகை போட்ட நேபுகாத்நேச்சார் தேவாலயத்தை இடித்து அழித்து எருசலேம் பட்டணத்தை பாழாக்கி தீ கொளுத்தி விட்டார். In the second deportation, Ezekiel, Ezra, Nehemiah, those people were carried away as captives. இரண்டாவது முறையாக நேபுகாத்நேச்சார் நாடு கடத்தினவர்களுக்குள்ளே எசேக்கியேல், நெகேமியா, எஸ்ரா போன்றோர் இருந்தார்கள். Nebuchadnezzar did not humiliate the Jewish people. நேபுகாத்நேச்சார் யூத ஜனங்களை மிகவும் கொடூரமாய் சிறுமைப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தவில்லை. He allotted a house in the province of Babylon and he permitted the Jews to live a comfortable life. யூதா தேசத்திலிருந்து தான் சிறைப்படுத்தி கொண்டு போன யூதர்கள் பாபிலோன் மாகாணத்திலே தனித்து வாழ்வதற்கு வீடுகளை ஒதுக்கி கொடுத்து அவர்களை விடுதலையோடு கூட வாழ வழிவகுத்து கொடுத்தான். Ezekiel was living in his house in Babylon in those days. அந்த நாட்களிலே பாபிலோன் தேசத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தனக்கு கொடுக்கப்பட்ட சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The elders of Judah came to meet him in his house. யூதாவின் மூப்பர்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அந்த அவருடைய வீட்டில் வைத்து சந்திக்கும்படி வந்திருந்தார்கள். Before inquiring their wellness, God took him to Jerusalem. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னை நாடி வந்த மூப்பர்களின் நலனை விசாரிப்பதற்குள்ளேயே தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எருசலேமுக்கு கொண்டு போய் விட்டார். God took Ezekiel from Babylon to Jerusalem in a fraction of a second. ஒரு நொடிக்குள்ளாக பாபிலோனில் இருந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் எருசலேமுக்கு கொண்டு போய் விட்டார். The distance between Babylon and Jerusalem is more than 1,000 kilometers. பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் இடையே 1000 கிலோமீட்டருக்கு மேல் இடைவெளி தூரம் இருக்கிறது. God took Ezekiel and put him in the temple of God. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் எடுத்துக்கொண்டு போய் எருசலேமின் தேவாலயத்துக்குள் வைத்தார்.
In vision, God showed him an idol erected in the northern gate in the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் வடக்கு வாசலிலே ஒரு விக்கிரகம் நாட்டப்பட்டிருக்கிற காட்சியை தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் காண்பிக்கிறார். Please see Ezekiel 8:5. தயவு செய்து எசேக்கியேல் 8:5 பாருங்கள். Then he said to me, Son of man, lift your eyes now toward the north. So I lifted my eyes toward the north, and there, north of the altar gate, was this image of jealousy in the entrance. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. God took Ezekiel in vision and put him before the idol which was erected in the northern gate in the temple of God. தேவனுடைய பலிபீடத்தின் வாசலின் வடக்கு பகுதியிலே நாட்டப்பட்டிருந்த விக்கிரகத்துக்கு முன்பாக ஒரு தரிசனத்தில் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போய் நிறுத்தி அதை அவருக்கு காண்பித்தார். The Israelites erected abominable idol in the temple of God. அருவருக்கப்படத்தக்க எரிச்சல் உண்டாக்கும் விக்கிரகத்தை இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே நாட்டி வைத்திருந்தார்கள். See the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். Furthermore he said to me, Son of man, do you see what they are doing? The great abominations that the house of Israel commits here to make me go far away from my sanctuary. Now turn again, you will see greater abominations. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. To kick out God Almighty from the holy temple of God, the Israelites erected an abominable idol in the temple of God. மகா பரிசுத்தமான மகத்துவமான தேவனை எருசலேமின் தேவாலயத்தை விட்டு வெளியேற்றும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் அருவருக்கப்படத்தக்க இழிவான எரிச்சல் உண்டாகும் விக்கிரகத்தை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே நாட்டி வைத்தார்கள். God showed Ezekiel what was going on in Jerusalem. எருசலேமுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கொடூரத்தை தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் காண்பிக்கிறார். Please see 7 and 8 verses. தயவு செய்து 7 8 வசனங்களை பாருங்கள். So he brought me to the door of the court, and when I looked, there was a hole in the wall. Then he said to me, Son of man, dig into the wall. And when I dug into the wall, there was a door. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. God brought Ezekiel to the inner court, and there he showed him a hole on the wall. தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவாலயத்தின் உள்பிரகாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அந்த சுவரில் இருந்து ஒரு துவாரத்தை அவருக்கு காண்பிக்கிறார். Please see verses 9 to 12. தயவு செய்து 9 முதல் 12 வசனம் வரை பாருங்கள். And he said to me, Go in and see the wicked abominations which they are doing there. So I went in and saw, and there every sort of creeping thing, abominable beast, and all the idols of the house of Israel portrayed all around on the walls. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன. And there stood before them 70 men of the elders of the house of Israel, and in the midst stood Jezaniah the son of Shaphan. Each man had a censer in his hand, and a thick cloud of incense went up
Then he said to me, Son of man, have you seen what the elders of the house of Israel do in the dock, every man in the room of his idols? For they say, the Lord does not see us, the Lord has forsaken the land. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யெசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். God took Ezekiel in visions and put him in the inner court of the holy temple of God. தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தரிசனத்திலே எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்தின் உள் பிரகாரங்களில் நிறுத்தினார். God showed him a hole in the wall. அந்த சுவரிலே ஒரு துவாரத்தை தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்தார். God told him to break the hole. அந்த துவாரத்தை உடைத்து பெரிதாக துவாரம் விடும்படி கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் சொன்னார். When he hit the wall, there was a door. அவர் அந்த சுவரை இடித்து தள்ளிய பொழுது அங்கே ஒரு வாசல் இருந்தது. There was a big hall. அங்கே ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. All around the wall, the idols were portrayed and painted there. அந்த மண்டபத்தின் சுற்றுச்சுவர் முழுவதுமாக விக்கிரகங்கள் சித்திரம் தீர்க்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருந்தன. The 70 elders of Israel were worshipping the idol in the secret room in the temple of God. தேவ ஆலயத்தின் ரகசியமான ஒரு விசித்திர வினோத அறையில் இஸ்ரவேலின் 70 மூப்பர்களும் நரகலான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி வணங்கிக் கொண்டிருந்தார்கள். They were worshipping idol in the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்குள் அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு வணங்கிக் கொண்டிருந்தார்கள். The prominent leader Jezaniah was also in that room. பிரதான தலைவனாய் காணப்பட்ட யெசனியாவும் அந்த விக்கிரக வழிபாட்டு அறைக்குள் இருந்தான். They went to God's holy temple to worship the idol in the secret places. தேவாலயத்துக்குள் இருந்த ரகசியமான அறைகளுக்குள் பதுக்கி வைத்திருந்த விக்கிரகங்களை வணங்கி வழிபடும்படி தேவாலயத்துக்குள்ளே போய் துணிந்து அக்கிரமம் செய்தார். If anyone asked Jezaniah, where are you going? He would have replied, I am going to worship the holy God in his holy temple. போகும் வழியில் யாராவது யெசனியாவை பார்த்து, யெசனியாவே எங்கே போகிறீர் என்று கேட்டிருந்தால், பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தில் எருசலேம் போய் தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று அவர் சொல்லி இருந்திருப்பார். But he was going to worship the pagan gods in the holy temple of God. ஆனால் தேவனுடைய பரிசுத்த தேவாலயத்துக்குள்ளே ரகசியமாய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டுவதற்காய் துணிகரமாய் போனான். He would have replied, God forsaken us. தேவன் எங்களை கைவிட்டார் என்று சொல்லியிருந்திருப்பான். He did not follow God Almighty faithfully. He went after the idols but blamed God. சர்வ வல்லமை உள்ள தேவனை உண்மையாய் தொழுது சேவியாமல் அந்நிய தெய்வங்களை நாடி நமஸ்கரிக்க போய்விட்டு தேவன் மீது பழி போட்டு குற்றம் சுமத்துகிறான். The same 70 elders were sitting before Ezekiel in his house. அதே 70 மூப்பர்களும் வந்து இப்பொழுது எசேக்கியேலுக்கு முன்பாக அவருடைய வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were pretending as a good follower of God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் போல் பாசாங்கு செய்கிறார்கள். But God revealed Ezekiel that what were they doing in the temple of God. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற உண்மை சுயரூபத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். By vision, God revealed the background of the elders. மூப்பர்களின் உண்மையான பின்னணி என்னதென்பதை
அவருடைய சுய ரூபத்தை தரிசனங்கள் மூலம் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். They were secretly worshipping the idols, but they openly seeking help from God. மறைவிடத்தில் ரகசியமாக நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக தூபம் காட்டி வெளியிலே எல்லாருக்கும் முன்பாக இஸ்ரவேலின் தேவனுடைய உதவியை நாடி கொண்டிருக்கிறார்கள். Please see the verses 13 to 15. தயவு செய்து 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். And he said to me, turn again, and you will see great abominations that they are doing. So he brought me to the door of the north gate of the Lord's house, and to my dismay, women were sitting there weeping for Tammuz. பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மோசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். Then he said to me, have you seen this, O son of man? Turn again, you will see greater abomination than these. அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி, So he brought me into the inner court. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். Again God took Ezekiel and put him in the north gate. தேவன் மறுபடியுமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்து கொண்டு போய் தேவாலயத்தின் வடக்கு வாசல் அருகே நிறுத்தினார். There God showed some women who were weeping for Tammuz. அங்கே தம்மோசுக்காக சில ஸ்திரீகள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை தேவன் அவருக்கு காண்பித்தார். When he went near, to his dismay, those women were weeping for Tammuz. ஆனால் அவர்கள் அருகே அவர் நெருங்கி சென்றபோது அந்த ஸ்திரீகள் தம்மோசுக்காக மாரடித்து அழுது புலம்புவதை கண்டு திடுக்கிட்டு திகைத்து விட்டார். Tammuz was a Palestinian goddess. தம்மோஸ் ஒரு பெலிஸ்திய தேவதை. Tammuz was the wife of Astaroth. தம்மோஸ் அஸ்தரோத்தின் மனைவியாக கருதப்பட்டவள். Astaroth died in the young age. அஸ்தரோத் இளம் வயதிலேயே செத்து விட்டான். In young age, Tammuz became widow. ஆகவே தம்மோஸ் இளம் வயதிலேயே விதவையாகி விட்டாளாம். For weeping for the Tammuz was a pagan worship in those days. அந்த நாட்களிலே தம்மோசுக்காக மாரடித்து அழுது புலம்புவது என்பது ஒரு விக்கிரக வழிபாட்டை போல் இருந்தது. The Israelites women were worshipping Tammuz in the holy temple of God. இஸ்ரவேலிய ஸ்திரீகள் தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்துக்குள் வந்து பொய்யான தம்மோஸ் தேவதையை வழிபட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். God showed what was going on in God's temple in Jerusalem. எருசலேமில் இருக்கும் தேவனுடைய ஆலயத்துக்குள் என்னென்ன அருவருப்புகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்ற நடப்புகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் காண்பித்தார். Then Lord brought Ezekiel to the inner court of the God's temple. பின்பு தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவனுடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்துக்குள் கொண்டு வந்தார். Between porch and the altar there were 25 men. They were worshipping sun in the God's temple. அங்கே பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே தேவனுடைய ஆலயத்துக்குள் நின்று கொண்டு 25 மனிதர்கள் சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருப்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். See the 16th verse. 16வது வசனத்தை பாருங்கள். So he brought me into the inner court of the Lord's house, and there at the door of the temple of the Lord, between the porch and the altar, were about 25 men with their backs toward the temple of the Lord and their faces toward the east, and they were worshipping the sun towards the east. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாக கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். The Israelites were worshipping sun in the holy temple of God. தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் நின்று கிழக்கே இருக்கும் சூரியனை இஸ்ரவேலர் நமஸ்கரித்துக் கொண்டிருந்தார்கள். In the fraction of seconds, God Almighty showed what were the things going on in Jerusalem temple. எருசலேம் தேவாலயத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை
நொடிப்பொழுதுக்குள் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்திலே காண்பித்து விட்டார். After showing all these things, God told his opinion towards them. இவைகள் எல்லாவற்றையும் தரிசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காண்பித்த பின்பு அதை குறித்த அவர்களை குறித்த தம்முடைய அபிப்பிராய கருத்தை தேவன் அவருக்கு சொல்லுகிறார். See the 18th verse. 18ஆம் வசனத்தை பாருங்கள். Therefore I also will act in fury, my eye will not spare, nor will I have pity. And though they cry in my ears with a loud voice, I will not hear them. ஆகையால் நானும் உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். Showing all those things, God Almighty told Ezekiel, I won't hear their prayer, but I will punish them for their abominations. அவைகள் எல்லாவற்றையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் தெளிவாக காண்பித்த பின்பு தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, நான் அவர்களை தப்ப விட மாட்டேன், அவர்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டேன், ஆனால் அவர்கள் நிச்சயமாய் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். If you want to help them, you can help, but I won't listen their prayer. எசேக்கியேலே, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ உதவி செய், ஆனாலும் நான் அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கவே மாட்டேன் என்றார். By vision, God showed Ezekiel what was going on in the temple of God in Jerusalem. எருசலேமின் தேவாலயத்தில் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தரிசனத்தின் மூலம் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்து விட்டார். The elders of Judah came to Ezekiel to get any help for the people who were living in Jerusalem. எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஏதாயிலும் உதவி கிடைக்குமா என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் உதவியை நாடி யூதாவின் மூப்பர்கள் அவர் வீட்டுக்கு வந்தார்கள். Within a fraction of a second, God showed everything by visions. ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக சகல காரியங்களையும் தேவன் தரிசனத்தின் மூலம் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். Beloved, by vision, God will empower us in these last days. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் தரிசனங்களின் மூலம் தேவன் நம்மை வல்லமையாக அதிகாரப்படுத்துவார். No one can cheat us in these days. இந்த நாட்களில் ஒருவரும் நம்மை வஞ்சித்து மோசம் போக்க முடியாது. We will be empowered with the gift of seeing visions. தரிசனங்களை பார்க்கிற வரத்தினால் மிகவும் வல்லமையாக நாம் அதிகாரப்படுத்தப்பட்டிருப்போம். Beloved, we are living in the last days. பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Very soon we are going to see Antichrist and false prophet. அதி சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி வெளிப்படுவதை நாம் காண போகிறோம். We have to pass through a trialsome period in these last days. இந்த கடைசி நாட்களிலே மிகவும் கடுமையான பரீட்சிக்கப்படும் சோதனை காலத்தை நாம் கடந்து போயாக வேண்டும். God will empower us with the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் தேவன் நம்மை அதிகாரப்படுத்துவார். We have to fast and pray and receive the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. நாம் உபவாசித்து ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை காண்கிற, சொப்பனங்களை பார்க்கிற இந்த வல்லமையான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். We conclude this session with a prayer. இந்த நாளின் நிகழ்ச்சியை ஒரு ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். Heavenly Father, we thank you for our Lord's coming. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரின் வருகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Send our King Jesus Christ quickly. எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை சீக்கிரமாய் அனுப்புவையா. Empower us with the gifts of prophesying, seeing vision, dreaming dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் எங்களை அதிகாரப்படுத்தும். Maranatha. Maranatha. Our Lord Jesus Christ, come quickly. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சீக்கிரமாய் வாரும் ஐயா. We pray in the mighty, powerful, awesome name of Jesus Christ. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் மகா மகத்துவமுள்ள பயங்கரமான வல்லமையுள்ள திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.
Beloved, we thank you for watching this program. பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியை பார்த்தமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். Don't forget to watch this program same day, same time next week. அடுத்த வாரம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் இந்நாளின் நிகழ்ச்சியை தொடர்ச்சியை காண மறந்து விடாதீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.